இன்றைக்கி வீடியோவில் இந்த இஸ்ரேல் காசாவோட வாரை பற்றி பார்த்துடலாம். அது மட்டும் இல்லாமல் இந்த ரஷ்யா உக்ரைனோட ஒரு லேட்டஸ்ட் அப்டேட்ஸ் எல்லாத்தையும் கவர் பண்ணிடலாம். இது இல்லாமல் டர்க்கி, ஏமன், நைஜர், சைனா, இந்தியா, நார்த் கொரியா இந்த எல்லா கண்ட்ரீஸ்க்கும் இஸ்ரேல் காசா வாருக்கும் தொடர்பு இருக்குது, உக்ரைன் ரஷ்யா வாருக்கும் தொடர்பு இருக்குது. அது என்ன எப்படிங்கிறத அக்கு வேற ஆணி வேற இந்த வீடியோவில் பார்த்துடலாம். நம்ம வீடியோஸ் எல்லாமே செம்மையாக இருக்கும். சப்ஸ்கிரைப் பண்ணி ஆல் ஆப்ஷன் கொடுத்துட்டு பாருங்கள். வணக்கம், நான் வெற்றி. வாங்க வீடியோ குழப்பலாம். ஸோ அமெரிக்காவில் இந்த பெர்லின்ஸ் ஹாம்பர்ட் யூனிவர்சிட்டியில் இந்த பாலஸ்தீன் ஸ்டூடெண்ட்ஸ்லாம் படிச்சுட்டு இருக்காங்க பாருங்கள். அங்கே இருக்கிறவங்க எல்லாருமே இந்த பாலஸ்தீன் மக்களுக்கு ஆதரவாக இங்கே ஒரு போராட்டம் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இந்த ஒரு போராட்டத்தினால லாஸ்ட் ஒரு 2-3 நாளாகவே அமெரிக்காவே ஒரு பதற்றமான நிலைமையில் தாங்க இருக்குது. இந்த பாலஸ்தீன் பீப்புளுக்கு ஆதரவாக அங்கே ப்ரொடெஸ்ட் பண்ணுறாங்க பாருங்கள். அந்த பாலஸ்தீன் ஸ்டூடெண்ட்ஸு இவங்க எல்லாத்தையும் ஜெயிலில் போட்டாங்க. இவங்க நடந்து போயிட்டு இருக்கும்போது அவங்க கிட்ட மைக்கை போட்டு கேட்டதுக்கு, நாங்கள் திரும்பி ஜெயிலிருந்து வந்து இந்த போராட்டத்தை தொடருவோம், இது பாலஸ்தீன் ஃப்ரீயாகிற வரைக்கும் இந்த போராட்டத்தை நாங்கள் கண்டிப்பாக பண்ணிட்டு தான் இருப்போங்கிற மாதிரி இவங்க தரப்புலன்னு சொல்கிறாங்க. இது மட்டும் இல்லாமல் இந்த குளோபல் சவுத் அங்கே இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸையும் நாங்கள் வந்து யூரோப் கிட்ட வந்துருங்க, உள்ளே வந்துருங்க, போராட்டம் பண்ணிடலாம், அந்த மாதிரி நாங்கள் கூப்பிட்டுருக்கோம். கூட்டி சீக்கிரம் நீங்கள் ஒரு மிகப்பெரிய போராட்டத்தை நீங்கள் எங்கள் சைட்லேருந்து எதிர்பார்க்கலாம், அந்த மாதிரி இவங்க சொல்லியிருக்காங்க. சரி, இவங்க எங்கேப்பா போராட்டம் பண்ணிகிட்டு இருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஃபாதர் ஆஃப் கம்யூனிசம்னு சொல்லுவாங்களே, கார்ல் மார்க்ஸ், இவர் படித்த யூனிவர்சிட்டியில் தாங்க இவங்க போராட்டம் பண்ணிகிட்டு இருக்காங்க. இந்த கார்ல் மார்க்ஸை பற்றி தெரியாதவங்க வெகு சிலராக தான் இருப்பாங்க. ஸோ இவர் என்னென்ன வேலையெல்லாம் பார்த்துருக்காருன்னு பார்த்தீங்கன்னா, இவர் ஒரு ஃபிலாசபர்னு கூட சொல்கிறாங்க, எக்கனாமிஸ்ட், பொலிட்டிக்கல் தியரிஸ்ட், ஹிஸ்டாரியன், சோசியாலஜிஸ்ட், ஜெர்னலிஸ்ட், ரெவல்யூஷனரி சோசியலிஸ்ட், இந்த மாதிரி நிறைய ஒரு பட்டங்களை இந்த கார்ல் மார்க்ஸுக்கு தராங்க. நீங்கள் கண்டிப்பாக ஒரு அரசியல் கட்சி லீடராக இருந்தீங்கன்னா கார்ல் மார்க்ஸோட புக்கை நீங்கள் படிக்காமல் இருக்கவே முடியாது. அந்தளவுக்கு ஒரு மாமேதைன்னே சொல்லலாம். அடுத்து இந்த ஈரான் பார்த்திங்கன்னா, இந்த பாலஸ்தீன் மக்களுக்கு ஆதரவாக இந்த பாலஸ்தீன் ஸ்டூடெண்ட்ஸு யூஎஸ்லேயும் சரி, யூரோப்லேயும் சரி நிறைய சப்போர்ட் பண்ணி அவங்க நிறைய பாதிக்கப்பட்டாங்க. இப்படி இருக்க ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே நீங்கள் ஈரானுக்கு வந்துருங்க, உங்களுக்கு ஸ்காலர்ஷிப் ப்ரொவைட் பண்ணி உங்களை ஃப்ரீ ஆஃப் காஸ்ட்டில் படிக்க வைக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி ஈரான் தரப்புலேருந்து சொல்லிட்டு இருக்காங்க. இதுக்கு எப்படி ஸ்டூடெண்ட்ஸ் ரியாக்ட் பண்ணுறாங்கிறது பொறுத்திருந்து தான் பார்க்கணும். ஸோ அடுத்து இந்த இஸ்ரேலுக்கு எதிராக பயங்கரமான ஒரு எதிர்ப்பை காமிக்கிறது இந்த டர்க்கியோட இராடகன் தாங்க. இவர் கிட்டத்தட்ட இந்த எக்ஸ்போர்ட் இம்போர்ட் எல்லாத்தையும் இஸ்ரேல் கிட்ட ஸ்டாப் பண்ணிட்டாரு. கிட்டத்தட்ட $9 பில்லியன் இவங்களுக்கு லாஸ் இதனால். ஆனால் இவர் அதை பற்றிலாம் கவலைப்படுற மாதிரி தெரியலைங்க. இவருக்கு நியாயத்தை நிலையாட்டணும்பா, அந்த மாதிரியான ஒரு மைண்ட் செட்டில் தான் இருக்கார் இவர். அது மட்டும் இல்லாமல் இவர் வெஸ்டர்ன் கண்ட்ரிஸ் மேலே பயங்கரமான குற்றச்சாட்டை வைக்கிறாரு. அதுலேயும் குறிப்பாக இந்த யூஎஸ் இருக்காங்களே, இவைய தான் எல்லா வேலைக்கும் காரணம், அந்த மாதிரி இவர் சொல்லிட்டு வர்றாரு. ஸோ இந்த யூகே பிரசிடென்ட் டேவிட் கேமரூன் பார்த்திங்கன்னா ரீசெண்டாக உக்ரைன் விசிட் பண்ணியிருக்காரு. இதில் ஜெலன்ஸ்கி இவரை வரவேற்று இவர்கிட்ட ஒரு மீட்டிங்கே போட்டிருக்காரு. இதில் என்ன பேசியிருக்காங்கன்னா, இந்த ரீசெண்டாக யூகே பார்த்திங்கன்னா உக்ரைனுக்கு அணு ஆயுதங்கள் அனுப்பிச்சி விடுறதுக்கு தயாராக இருந்தாங்க. இதில் என்னென்ன வரப்போகுதுன்னா, இந்த பீரங்கி, வெடிமருந்துகள், மிசைல்ஸ் இது எல்லாத்தையும் யூகேட்டிருந்து ஆர்டர் பண்ணி உக்ரைன் ரிசீவ் பண்ண போகிறாங்க. ஆனால் அது கொஞ்சம் தாமதமாகுது. இந்த ஒரு காரணத்துக்காக ஜெலன்ஸ்கி பார்த்தீங்கன்னா, ஏப்பா கேமரூன் கொஞ்சம் சீக்கிரம் அனுப்பிச்சி விடுங்கப்பா, ரஷ்யாக்காரங்க ஃப்ரண்ட் லைன் டிஃபென்ஸை உடச்சிட்டு உள்ளே வந்துட்டு இருக்காங்க, ஓரே முடிஞ்சதுக்கப்புறம் நீ வெப்பனை அனுப்பிச்சுட்டா என்ன, அனுப்பிச்சுடாட்டி என்ன, அந்த மாதிரி ஜெலன்ஸ்கி அவர்கள் பார்த்தீங்கன்னா கேமரூன்ட்டு பேசிகிட்டு இருக்காரு. ஸோ அடுத்து பார்த்திங்கன்னா உலகளவிய அமைதி மாநாடு ஒன்று நடக்க போகுது. இதுக்காக நாங்கள் பயங்கரமாக ப்ரிப்பேர் பண்ணி வச்சுருக்கோம் அப்படிங்கிற மாதிரி ஜெலன்ஸ்கி தரப்புலேருந்து சொல்லிகிட்டு இருக்காங்க. இதில் மெயினாக என்ன பண்ண போகிறாங்கன்னா, நிறைய கண்ட்ரிஸை கூப்பிட்டு வச்சுட்டு, ஏங்க இது மாதிரிலாம் ரஷ்யா பண்ணிட்டுருக்காங்க, இவங்களை எப்படியாச்சும் நிறைய சான்சரை போட்டு இவங்களை பேன் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி உக்ரைன் தரப்புலன்னு சொல்லுவாங்க. இது தவிர இந்த வெஸ்டர்ன் கண்ட்ரீஸ்லாம் பார்த்திங்கன்னா ரஷ்யாவை என்னென்ன வழியெல்லாம் டார்கெட் பண்ண முடியுமோ அத்தனை வழியிலையும் பேசி சாங்ஷன் போட்டு ரஷ்யாவும் ஒரு 50 வருஷத்துக்கு ஒழிச்சு கட்டி அது ஒரு பொருளாதாரத்தில் பின்னடைவான நாடாக மாற்ற தான் இவங்க பிளான் பண்ண போகிறாங்க. இந்த மாதிரி தான் இவங்களோட மீட்டிங்லாம் இருக்கும். இன்னொன்று, ஜெலன்ஸ்கி பார்த்திங்கன்னா இந்த யூகே மக்களுக்கும் யூகே கவர்மெண்ட்டுக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவிச்சிருக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு வர்றாரு. எதுக்குன்னா இந்த வெப்பனை கொடுத்து காப்பாற்றுறாங்களே, இந்த ஒரு காரணத்துக்காக தான் இங்கே ஒரு ஃபேவராக பேசிகிட்டு இருக்காரு. ஸோ அடுத்து பார்த்திங்கன்னா இந்த பிரிட்டன் இத்தனை நாளாக அமைதியாக இருந்துட்டு இந்த உக்ரைன் ரஷ்யாவாருக்கு ஒரு க்ரீன் லைட் காமிச்சிட்டாங்க. எப்படின்னா இந்த வெப்பன்ஸ் எல்லாம் இவங்களுக்கு சப்ளை பண்ணுறது மூலயமா இவங்களும் அந்த போருக்கு ஒத்துழைக்கிறாங்க. இதில் குறிப்பாக டேவிட் கேமரூன், அதாவது அவங்களோட பிரிட்டனோட ஃபாரின் மினிஸ்டர், இவர் என்ன சொல்கிறாருன்னு பார்த்தீங்கன்னா, ஏங்க ஒரு நாடு இன்னொரு நாட்டை தாகுதுன்னா அந்த நாட்டை திருப்பி அடிக்கிறதுக்கு அவங்களுக்கு எல்லா வித உரிமையும் இருக்குது. அந்த ஒரு விஷயத்தை தான் உக்ரைன் இன்னைக்கு ரஷ்யா மேலே பண்ணிகிட்டு இருக்காங்க. இது எந்த விதத்துலேயும் தவறே கிடையாதுங்க அப்படிங்கிற மாதிரி டேவிட் கேமரூன் சொல்லியிருக்காரு. அது மட்டும் இல்லாமல் இந்த பிரிட்டன் வெப்பன் சப்ளை பண்ணுறது எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, இது நேட்டோட எக்ஸ்பேன்ஷனை அதை தான் குறிக்குதுங்க. இவங்க பார்த்து இந்த வேலைக்காக ரஷ்யா பயங்கரமான டென்ஷனாக போகிறாங்க. இதுக்கு தகுந்த பதிலடி எப்படி இருக்குங்கிறத நம்ம பொறுத்து இருந்தால் பார்க்கணும். ஸோ இன்னொன்று, இந்த பிரிட்டிஷ் ஃபாரின் மினிஸ்டர் டேவிட் கேமரூன் பார்த்திங்கன்னா அந்த கீவில் விசிட் பண்ணிவிட்டு அங்கே ஒரு செடியை நட்டிருக்காரு. அங்கே இருந்த மக்கள்லாம்,
ஏப்பா இனிமேட்டு நீ அடிக்கடி உக்ரைன் வரதா இருக்கும், ஏன்னா செடிக்கு தண்ணி ஊற்ற நீ உக்ரைன் வந்து தானே ஆகும் அப்படிங்கிற மாதிரி பேசிட்டு வராங்க. ஊரே சுடுகானதுக்கப்புறம் இவங்க செடி வச்சா என்ன வைக்காட்டி என்ன, அந்த மாதிரி தாங்க இருக்குது மெயின் வாய்ஸ்லாம். ஸோ அடுத்து இந்த ஹவுதியோட கேங் லீடர் பார்த்திங்கன்னா இந்த அரப் லீடர்ஸ், அதாவது இந்த முஸ்லீம் கண்ட்ரிஸ் இருக்காங்களே அதை சார்ந்த அந்த லீடர்ஸ்கிட்டலாம் இவர் என்ன சொல்ல வர்றாருன்னா, எப்போ ஒரு ஸ்டான்ஸ் எடுத்திங்கன்னா அதில் கிளியராக இருக்குங்க, அதுலேயும் குறிப்பாக இஸ்ரேலில் அகேன்ஸ்டாக போயிட்டீங்கன்னா அது அகேன்ஸ்டாக இருங்க, நீங்கள் ஏன் அங்கே போகிறீங்க இங்கே வரீங்க இங்கிருந்து அங்கே போகிறீங்க இப்படிலாம் இருக்காதீங்க அப்படிங்கிற மாதிரி இவரோட கருத்து சொல்லியிருக்காரு. இதை நம்ம எப்படி பார்க்கணும்னா இதெல்லாம் ஒரு வார்னிங்காக தான் பார்க்கணும், இது ஒரு த்ரெட் டு த லீடர், இந்த மாதிரி தான் நம்ம ஏற்றுக்கணும். சரி, அடுத்து இந்த இஸ்ரேல் பார்த்திங்கன்னா ஹமாஸ்கிட்ட நாங்கள் ஒரு வாரம் சீஸ்ஃபயர் டீலுக்கு ஒத்து வரோம், நீங்கள் அமைதியாக கைதிகள் எல்லாத்தையும் ரிலீஸ் பண்ணிவிட்டு எல்லாம் ஊரை விட்டே ஓடி போயிருங்க, அந்த மாதிரி ஒரு அக்ரிமெண்ட்டை போடுறதுக்கு இஸ்ரேல் முன் வந்தாங்க. அதை பற்றியான டீல் தான் இப்போ போயிட்டுருக்கு. இல்லை அப்படின்னா நாங்கள் ரஃபாவோட எல்லா வழியே உள்ளே பூந்து உங்களை தூக்கிடுவோம் அப்படிங்கிற மாதிரி இஸ்ரேல் தரப்புலன்னு சொல்லியிருக்காங்க. சரி, ரீசெண்டாக இந்த ஹலோகோஸ்ட் சர்வைஸ் கிட்ட இந்த இஸ்ரேல் நெதன்யாஹூ பார்த்திங்கன்னா ஒரு மீட்டிங்கை போட்டிருக்காரு. இந்த மீட்டிங்கோட பர்பஸ் என்னன்னு பார்த்திங்கன்னா, இந்த ஹமாஸால் பிடிபட்ட இந்த பிணை கைதிகளை எப்படியாச்சும் மீட்டுட்டு வரதுக்கு ஏதாச்சும் ஒரு பிளான் ஸ்ட்ராட்டஜி போட்டு இவங்கள தூதர் மாதிரி அனுப்பிச்சி விட்டு இவங்க வழியாக மீட்டு வந்துடலான்னு பிளான் பண்ணியிருக்காங்க. ஸோ இது ஒரு சைடு இருக்க, இன்னொரு சைடு இந்த ஈரான்லேருந்து வந்த குண்டுக்களை இந்த யூஎஸோட பேட்ரியாட்டிக் டிஃபென்ஸ் சிஸ்டம் சரியான முறையில் தடுக்கலை. இந்த ஒரு காரணத்துக்காக இஸ்ரேல் பார்த்திங்கன்னா, எப்போ நாங்கள் வாங்கியே 2 மாதம் தான் ஆச்சு, இதை வச்சு நாங்கள் என்னப்பா பண்ணுறது, ஏன்னா சரியான எங்களோட பர்பஸே நிறைவேறல அப்படிங்கிற மாதிரி யூஎஸ்டர்ஸ் இப்படி சொல்லியிருக்காரு. பதிலுக்கு யூஎஸ் பார்த்திங்கன்னா, சரிப்பா நீங்கள் எங்கள் பீரங்கெல்லாம் திருப்பி அனுப்பி விட்ருங்க, அந்த மாதிரி ஒரு பேச்சுவார்த்தை போய்ட்டுருக்குங்க. ஸோ அடுத்து இந்த யூஎஸ் டிஃபென்ஸ் சைட்லேருந்து நிறைய மிலிட்ரி ஏர்க்ராஃப்டை யூஏஇலேருந்து கத்தார்லாம் மாற்றுறதா ஒரு முடிவு எடுத்திருக்காங்க. இதுக்கு என்ன காரணமாக பார்க்கப்படுதுன்னா, யூஏஇ தரப்புலேருந்து எப்போ எங்கள் நாட்டிலேருந்து நாங்கள் ஈரான் ஈராக் இந்த மாதிரியான கண்ட்ரிஸுக்கு நாங்கள் மிசைல்ஸை அடித்தோம்னா எங்களை சுற்றி இருக்கிற நாடுகள் எல்லாத்துக்கும் நாங்கள் பகையை சம்பாரிச்சுக்குவோம், இது எங்கள் நாட்டுக்கு அந்தளவுக்கு நல்லதில்லை, இந்த ஒரு காரணத்தை யூஎஸ்ட்டை போய் இவங்க சொல்லியிருக்காங்க. பதிலுக்கு யூஎஸ் பார்த்திங்கன்னா, சரிப்பா நீங்கள் போய் உங்கள் வேலையை பாருங்கள், நாங்கள் ஏர்க்ராஃப்ட் எல்லாத்தையும் நாங்கள் வேறு கண்ட்ரிக்கு மாற்றுறோன்னு சொல்லி கத்தாருக்கு மாற்றிட்டாங்க. இதுக்கப்புறம் கத்தார் எப்போ பேக் அடிக்க போகிறாங்கன்னு தெரில, கூடி சீக்கிரம் நம்ம அதை வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். இந்த யூஏஇ எடுத்தது ஒரு நல்ல முடிவுன்னே சொன்னாங்க. ஏன்னா சுற்றி முஸ்லீம் கண்ட்ரிஸ் இருக்கும்போது இன்றைக்கி வாருன்னு சொல்லி இவங்களுக்கு அகேன்ஸ்டாக செயல்படுறாங்க, நாளைக்கு வார் முடித்ததுக்கப்புறம் இவங்க எல்லாருமே பக்கத்து எக்ஸ்போர்ட் இம்போர்ட் பண்ணி தான் ஆகணும். இந்த ஒரு காரணத்தினால யூஏஇ எடுத்த முடிவு நல்ல முடிவுன்னே சொல்லலாம். ஸோ அடுத்து இந்த ரீசெண்டாக ரஷ்யாவோட டிஃபென்ஸ் மினிஸ்டரான இந்த செர்கி ஷோய்கு இவர் ஒரு அறிக்கை விட்டுருக்காரு. இதில் இவர் என்ன சொல்கிறாருன்னா, லாஸ்ட்டு ஒரு 2 வாரத்தில் மட்டும் கிட்டத்தட்ட ஒரு 3 நகரங்களை நாங்கள் பிடிச்சிருக்கோம், அது மட்டும் இல்லாமல் 2024 மட்டும் கிட்டத்தட்ட 111,000 ட்ரூப்ஸை மக்களை உக்ரைன் தரப்புலேருந்து இழந்திருக்காங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு பகிரங்க அறிவிப்பு விட்டுருக்காரு. ஸோ அடுத்து இந்த ரஷ்யா பார்த்திங்கன்னா டிராகன் மெல்ட்டுக்குன்னு ஒரு சூப்பர் ஸ்பெஷலைஸ்டு ஒரு பீரங்கியில் போய் தாக்குற குண்டை தயாரிச்சுருக்காங்க. இதில் இருக்க ஒரு டிராகன் லான்ச்சர் பார்த்திங்கன்னா தெர்மோபரிக் எஃபெக்ட்னு சொல்கிறாங்க. தெர்மோபரிக் எஃபெக்ட்னால் என்ன பண்ணுன்னா உங்கள் ப்ரீத்திங்கை ஸ்டாப் பண்ணிடும், அது மட்டும் இல்லாமல் அதிலிருந்து வரக்கூடிய கேஸஸ் எல்லாமே பாய்சனஸ் கேஸாக அங்கே சுற்றி இருக்கிறவங்களுக்கெல்லாம் தாக்கி அது வழியாகவும் உயிரிழந்துருவாங்க, அந்த மாதிரி ஒரு டிசைனை இதில் பண்ணியிருக்காங்க. சரி, இது போதாது, இதில் என்னப்பா ஸ்பெஷலிஸ்ட் இருக்குதுன்னு கேட்டிங்கன்னா, இந்த பங்கருக்குள்ளே போய் குண்டு தாக்கும்போது போய் ஒழிஞ்சிக்கிறாங்க பாருங்கள், குண்டு மேலே வெடிச்சிட்டு அப்படியே அந்த புகையெல்லாம் பங்கருக்குள்ளே போய் அப்படியே அந்த புகை பாய்சனஸ் கேஸாக மாறி அவங்க ப்ரீத்திங் ஸ்டாப்பை க்ளோஸ் பண்ணிடும். ஸோ இந்த ஒரு விஷயத்தை, இந்த ஒரு டெக்னிக்கை, இந்த ஒரு ஸ்ட்ராட்டஜியை இந்த பாம்புக்குள்ளே புகுத்தி ரஷ்யாக்காரன் கொண்டு வந்திருக்காங்க. இது இந்த ரஷ்யா உக்ரைன் வார்க்குனே ஸ்பெஷலாக டிசைன் பண்ண பாம்பு. இது கிட்டத்தட்ட ஒரு 15 கிலோமீட்டர்ஸ்லேருந்து அந்த சைட்லேருந்து அடித்தாலே ஆப்பரன் க்ளோஸ், அந்த மாதிரியான விஷயத்தை தான் இவங்க உருவாக்கியிருக்காங்க. ஸோ அடுத்த அப்டேட் பார்த்திங்கன்னா, இந்த ரஷ்யா சைலண்ட்டாக சைனாக்கு ஹெல்ப் பண்ணுறதா சொல்லப்படுது. என்னென்னு பார்த்திங்கன்னா, இந்த லாஸ்ட் வீக் தாய்வானுக்கும் சைனாக்கும் ஒரு சின்ன ஒரு சலசலப்பு, ஒரு டென்ஷன்ஸ் இந்த மாதிரி சொல்லலாங்க. ஏன்னா இந்த தாய்வானோட அந்த ரோந்து ஷிப் போகும்போது இந்த சைனாக்கார வேணும்னே அங்கேருந்து ஒரு பெரிய ஷிப்பில் இவங்க 2 பெரிய ஷிப்பில் நின்றுக்கிட்டாங்க, நடுவில் இவங்களோட ஷிப்ஸ் போயிருக்கு, கண்ணை வச்சு அடிக்கிற மாதிரி தண்ணியை வச்சு ஃபோர்ஸ்ஃபுல்லாக அடிச்சிருக்காங்க. அதில் அந்த ஷிப்பில் இருந்தவங்களாம் ஐயோ அம்மான்னு கத்த ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ அந்தளவுக்கு ஒரு பயங்கரமான ஒரு வேலையை சைனா பார்த்துருக்கு. அதாவது இவங்களோட ஸ்ட்ராட்டஜியே பார்த்திங்கன்னா, எப்போ கண்ணை வச்சு தாக்குனாதான பிரச்சனை, அக்ரிமெண்ட்டில் எங்கேயாச்சும் தண்ணியை வச்சு அடிக்கக்கூடாதுன்னு போட்டிருக்கியா, அந்த மாதிரி தாங்க இவங்க பண்ணிகிட்டு இருக்கிறது. கடைசியாக இந்தியா கோர்ட் நடந்த ஒரு 2-3 சண்டையில் இவங்க கன்னெல்லாம் வச்சு யூஸ் பண்ணாமல் இந்த ஒரு ராடில் இந்த ஒரு இரும்பு கம்பி மாதிரி இந்த வேலி போடுற கம்பியெல்லாம் எடுத்துகிட்டு இவங்க நம்ம ஆர்மிஸை தாக்கியிருக்காங்க. இவங்க ஸ்ட்ராட்டஜியே இப்படி தான் இருக்குது. ஏன்னா அக்ரிமெண்ட்டில் நீங்கள் கன்னை தானே யூஸ் பண்ணக்கூடாதுன்னு போட்டிருக்கீங்க, எங்கேயாச்சும் நீங்கள் இந்த கம்பியை வச்சு உருட்டி அடிக்கக்கூடாதுன்னு போட்டிருக்கீங்களா, இந்த மாதிரி தான் புது ஐட்டம்ஸை கண்டுபிடிச்சி பக்கத்தில் இருக்கிற ஒரு நெய்பர்ஸ் கண்ட்ரிஸை தாக்கிட்டு இருக்காங்க. ஸோ அடுத்து இந்த புட்டின் என்ன சொல்கிறாருன்னா,
இந்த ஃப்யூச்சரில் இந்த ஏமன் நாங்களும் தான் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருப்போம் போல இருக்குது இந்த ஃப்ரெண்ட்ஷிப் ரிலேஷன்ஸில். எதை வச்சு சொல்கிறோம்னா, இந்த ஏமன் நாட்டு தான் இந்த இஸ்ரேலுக்கு ரொம்ப ஒரு அகெயின்ஸ்டாக செயல்பட்டு இருக்காங்க. சரி ஆனது ஆச்சு, வா இறங்கி பார்த்துடலாம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு ஸ்டாண்டை ஏவன் சில நேரத்தில் எடுத்துடுறாங்க. இந்த ஒரு காரணத்தால் ரஷ்யாவுக்கு இது பிடிச்சிருக்கு. இதுக்காகவே இந்த ரஷ்யா தரப்புலேருந்து இவங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறாங்களோன்னு தோண வைக்குது. ஸோ அடுத்து நீங்கள் ரஷ்யாவில் ஆப்பிள் ஃபோன் வச்சுருந்தா உங்களுக்கு 14க்கும் 15க்கும் சர்வீஸ் கிடையாதுங்க. ரஷ்யாவில் இருக்க ஆப்பிள் சர்வீஸ் தரப்புலேருந்தே அது சொல்லிட்டாங்க. ஸோ அப்படியே ஆப்பிள் ஃபோனை ரிப்பேர் பண்ணுறதா இருந்தாலும் சைனாவில் தான் ஸ்பேர் பார்ட்ஸ் இம்போர்ட் பண்ணுற மாதிரி இருக்குங்கிற மாதிரி அவங்க தரப்புலேருந்து சொல்கிறாங்க. ஸோ அடுத்து இந்த நேச்சர் கண்ட்ரியில் பார்த்திங்கன்னா ஒரு 60 ரஷ்யன் சோல்ஜரை உள்ளே விட்டுருக்காங்க. அது குறிப்பாக யூஎஸோட ஏர்பேஸுக்குள்ளே இவங்களை விட்டுருக்காங்க. அதுதான் இங்கே மிகப்பெரிய பஞ்சாயத்தாக பார்க்கப்படுது. ஸோ யூஎஸ் பார்த்திங்கன்னா இந்த $110 பில்லியன் ஒரு கொஞ்சம் வருஷத்துக்கு முன்னாடி அங்கே ஒரு ஏர்பேஸை டெவலப் பண்ணி வச்சாங்க. இப்போ ரஷ்யா சோல்ஜர்ஸ் பார்த்திங்கன்னா அதை உள்ளே பூந்து ஆக்கிரமிச்சு பண்ணிட்டாங்க. இந்த நைஜரோட ஆட்சி ஜுங்காங்கரங் கையில் போயிடுச்சு. இப்போ இவங்க தான் நைஜரை ரூல் பண்ணிட்டுருக்கிறவங்க. ஸோ இந்த ஒரு காரணத்தினால இவங்க அங்கேருந்து யூஎஸ் ட்ரூப்ஸை அடித்து வரட்டு விட்டாங்க. யூஎஸும் பார்த்திங்கன்னா டீசெண்டாக ஏப்பா எங்கள் ட்ரூப்ஸை நாங்கள் பின் வாங்கிக்கிறோம் அப்படிங்கிற மாதிரி ஒரு வார்த்தையை போட்டு அவங்கள கூட்டிகிட்டு போயிட்டாங்க வீட்டுக்கு. இப்போ ரஷ்யன் சோல்ஜர்ஸ் தான் அங்கே ஆக்கிரமிப்பு பண்ணியிருக்காங்க. ஸோ அடுத்து இந்த ரஷ்யன் ஏர்ஃபோர்ஸ் பார்த்திங்கன்னா இந்த FAB 1500 ஒரு பாம்பை டெய்லி ஒரு 100 பாம்பு உக்ரைன் மேலே போட்டுருக்காங்க. இது ஒரு பாம்பை போட்டாலே அந்த போடுற இடம்லாம் அப்படியே சல்லியாக நொறுக்கிடும். அப்பேற்பட்ட பாம்பை ஒரு 100 பாம்பு போட்டால் என்ன ஆகிறது உக்ரைன். ஸோ இதில் இன்னொரு கொடுமை என்னென்னு பார்த்திங்கன்னா இந்த FAB 1500 போட்டதுக்கே உக்ரைனுக்கு இந்த நிலைமை. இதில் ரஷ்யா பார்த்திங்கன்னா FAB 3000ங்கிற பாம்பையும் தயாரித்து வச்சுருக்காங்க. இது கிட்டத்தட்ட நியூக்ளியர் அல்லாத மிக கொடூரமான பாம்னே சொல்லலாம். ஸோ அடுத்து இந்த பேட்ரியாட்டிக் டிஃபென்ஸ் சிஸ்டம் உக்ரைனுக்கு தரதா யூஎஸ் சொல்லியிருந்தாங்க இல்லைங்க, அது கூட இந்த கன்சைன்மெண்ட் பாஸ் ஆகிடுச்சில்ல. இது பார்த்திங்கன்னா இந்த ஜூன் லாஸ்ட்டில் தான் ரீச் ஆகும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. இதுக்கு என்ன காரணமாக பார்க்கப்படுதுன்னா இந்த F-16 ஃபைட்டர் ஜெட்ஸும் இதே மாதிரி டெலிவரி இருக்குது உங்கள் உக்ரைனுக்கு. ஸோ அதையும் நாங்கள் பாஸ் பண்ணி ஆகணும். ஸோ அதை இப்போதைக்கு நாங்கள் ஃபஸ்ட் அனுப்பிச்சுட்றோம், பின்னாடி இதை அனுப்பிச்சுட்றாங்கிற மாதிரி யூஎஸ் தரப்புலன்னு சொல்லிட்டு இருக்காங்க. இது கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா ஒரு ஜூன் கடைசியாக தான் இந்த வெப்பன்ஸ் எல்லாமே உக்ரைன் கையில் போய் சேரும். ஸோ அடுத்த அப்டேட் பார்த்திங்கன்னா இந்த இந்தியன் ஃபோர்ஸ் 56 ஏர்க்ராஃப்ட், அதுலேயும் குறிப்பாக C-295ங்கிற ஒரு ஏர்க்ராஃப்டை ஆர்டர் பண்ணியிருக்காங்க. இதில் ஸ்பெயின் கிட்டேருந்து ஒரு 16 ஏர்க்ராஃப்ட் ஆர்டர் பண்ணியிருக்காங்க. இதில் இந்தியாவில் 40 ஏர்க்ராஃப்ட் ஆர்டர் பண்ணியிருக்காங்க. அதுலேயும் குறிப்பாக இந்த TACL டாட்டா அட்வான்ஸ் சிஸ்டம் இவங்க கிட்டேருந்து இந்த 40 ஏர்க்ராஃப்ட் ஆர்டர் பண்ணியிருக்காங்க. இதில் குறிப்பாக பார்த்திங்கன்னா இது ஃபஸ்ட்டு மேக் இன் இந்தியா ப்ராஜெக்ட்லேயே ஃபஸ்ட்டு வெளிவர்ற ஏர்க்ராஃப்ட்டுங்க இது. அந்த ஒரு பெருமையை C-295 பெற்றிருக்கு. இது மட்டும் இல்லாமல் ஆல்ரெடி ஒரு ஏர்க்ராஃப்ட் ஸ்பெயின் கிட்ட இருந்து ஒன்று டெலிவரி ஆகிடுச்சு. இது இல்லாமல் 2வது C-295 இப்போ டெலிவரி பண்ணியிருக்காங்க ஸ்பெயின் தரப்பில் இருந்து. ஸோ அடுத்த அப்டேட் பார்த்திங்கன்னா சவுத் கொரியா இந்த வருஷத்தோட மிக அதிகமான அலர்ட் ஜோனுக்கு இந்த வாட்டி போயிருக்கு. இதுக்கு என்ன காரணமாக பார்க்கப்படுதுன்னா இந்த நார்த் கொரியா டெரரிஸ்ட்டை யூஸ் பண்ணி இல்லீகலாக எங்களை அட்ராக்ட் பண்ணிடுறாங்க அப்படிங்கிற மாதிரி சவுத் கொரியா தரப்பில் வந்து ஒரு குற்றச்சாட்டு வைக்கிறாங்க. இது மட்டும் இல்லாமல் சவுத் கொரியா தரப்புலேருந்து எங்ககிட்ட இன்டெலிஜென்ஸ் சிஸ்டம் சாங்கு தான், அது உங்களுக்கு தெரியுமா, அது எங்களுக்கு தெரியும், வாங்க மோதி பார்த்துடலாம், இந்த மாதிரி பேசிட்டு வராங்க. சரிங்க, நான் இந்த வீடியோட எட்டிங் விட்டோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா எனக்கு லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களோட ஆதரவு எனக்கு தெரிவிங்க. இந்த வீடியோ பற்றி உங்களோட கருத்துக்களை கமெண்ட்டில் சொல்லுங்கள். நாளைக்கு ஒரு சூப்பரான வீடியோவில் உங்களை பார்க்குறேன். நன்றி, வணக்கம், வெற்றி.